இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி வந்து திருவாதிரைங்கிறனால மார்னிங் 6 o'clockே வந்துட்டு எழுந்தாச்சு. ஒரு சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு சமைச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றணும். அதே மாதிரியே வந்துட்டு பண்ணியாச்சு. நேற்றே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு ஒரு சமையல் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருந்திருந்தோம் அப்படின்னா வந்துட்டு கல்யாண முகூர்த்த சாரி இருக்கு இல்லையா, அதை கட்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு, அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டு பக்கத்தில் கோவிலுக்கு போகிறப்ப இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. நம்மளால் இப்போ அதுதான் முடியலை. பட் எல்லாருக்கிட்டையும் வீடியோ கால் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், வேறு வழி இல்லை. அடுத்ததாக வந்துட்டு திரும்ப என்ன பண்ணால் ஈவினிங் ஒரு 4 to 5 கிட்ட வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியும் வந்து ஒருக்கா வீடு கிச்சன்லாம் வந்துட்டு ஒருக்கா தொடச்சி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இன்னொரு டைம் குளிக்கணும். மார்னிங் ஒருக்கா குளிக்கணும், ஈவினிங் ஒருக்கா குளிக்கணும். குளிச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். முக்கியமாக வந்துட்டு இப்போ மார்னிங்கே சாப்பிட்டுட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock கிட்ட நல்ல நேரம் எப்போன்னு டைம் வந்து அம்மா கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு அந்த டைமில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்போ தான் சாப்பிடணும். அது வரைக்கும் வந்து ஃபுல் டே வந்துட்டு விரதம் தான் இருக்கணும், எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் காலையிலேயே சீக்கிரமாக வந்துட்டு சாப்பிட்றோம். அவ்வளோதான். மீதி வந்துட்டு நம்ம ஈவினிங் கண்டினியூ பண்ணலாம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தேன். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. காற்றும் நல்லா சிலுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்தது. பூ பார்த்தா ரொம்ப அழகாக வெடித்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே செமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. சரி ஒரு 5 நிமிஷம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் சுற்றி காமிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு எடுத்தேன். இது வந்துட்டு குளிர்காலம் அப்படிங்கிறதுனால இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு, வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்குது. ஆனாலும் பார்க்குறதுக்கு இதுவும் கூட நல்லா தான் இருக்குது. சிட்டுக்குருவிகள்லாம் அங்கங்கே கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தது. ஒன்று பாருங்கள், பறந்து இங்கே வந்துருச்சு. அதே வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல, எங்கே உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப குட்டி சிட்டுக்குருவியாக இருக்கனால எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்கள், இங்கே தான் இருக்குது. பார்த்து அவ்வளோதான், ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பாப்பா எழுந்திரிச்சா அப்படின்னா அவளை பார்த்துக்கணும். அவளை வந்து மத்தியானமாக பாப்பாவை சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டு நம்ம வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். ஈவினிங் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 o'clock ஆகிடுச்சு. குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2-2.5 மணி நேரத்தில் சமைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக சமைச்சிட்டு சாமி கும்பிடணும், லேட் பண்ணவே கூடாது. வாங்க போய் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இனிமேல் டிலே பண்ண வேண்டாம், வாங்க குயிக்காக போய் சமைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி கச்சாயம் செய்கிறதுக்கு வந்து பச்சரிசியும் கொஞ்சமாக உளுந்தும் போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது இந்த அரிசி பார்த்திங்க அப்படின்னா புழுங்கல் அரிசி. இது சேர்த்து களி செய்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ரசமுக்கும் குழம்புக்கும் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால் குழம்புக்கும் ரசமுக்கும் சேர்த்து புளி ஊற வச்சுருக்கேன். காய் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பொரியல் பண்ண போகிறோன்னா, வாழைக்காய் பொரியல், பூசணிக்காய், அப்புறமா வந்துட்டு வெண்டைக்காய் கொஞ்சமாக வந்து வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு கொத்தவரங்காய் வந்து ஃப்ரோசனில் தான் கிடச்சிது. கொத்தவரங்காய் அவரைக்காய் 2 ஃப்ரோசனில் கிடச்சது வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தான் பொரியல் பண்ண போகிறோம். குழம்பு வந்து புளிக்குழம்பு, எல்லா காயும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு பருப்பு போட்டு செஞ்சிடலாம். அதை ஊற வச்சுருக்கேன் நான் வந்து. ஃபஸ்ட்டு வந்துட்டு வாழைக்காய் தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இதை வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் சரி ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். இது வந்து கொஞ்சமாக கட் பண்ணி குழம்புக்குன்னு எடுத்துக்கிட்டேன். பெரிய வாழைக்காயாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு 2ஆக கட் பண்ணி இப்போ வந்து சுடு தண்ணியில் வந்துட்டு போட்டுடலாம். போட்டுட்டு ஆனியன் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பொரியல் குழம்புக்கு எப்படியும் வந்துட்டு வெங்காயம் தான் தேவைப்படும். அதனால் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு வேகமாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபாஸ்ட்டாக சமைச்சா தான் இன்றைக்கி வந்து டக்குன்னு சமைச்சு முடிக்கவே முடியும். அவ்வளோதான், எல்லா ஆனியனும் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்தெந்த பொரியலுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து பிடிச்சி வச்சுட்டு இப்படி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கும்போது டக்குன்னு அதுக்குன்னு போட்டுடலாம். அதனால் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு பிரித்து வச்சுக்கிட்டேன் எதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலையை கொஞ்சமெல்லாம் கிள்ளி வச்சாச்சு. இது வந்து வாழைக்காய் பொரியலுக்காக கொஞ்சமாக பச்சை மிளகாயும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பூசணிக்காய் கட் பண்ணலான்னு எடுத்தேன். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விதைகளை மட்டும் நீக்கிக்கோங்க. அந்த நார் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கிறனால நம்ம அதை சாப்பிடும்போது அப்படியே வணக்கினா அது வந்து வணங்கிடும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது.
அதனால அந்த விதைகளை மட்டும் எடுத்துட்டால் போதும். பூசணிக்காயும் வந்துட்டு ரொம்ப பெருசாக தான் இருக்குது, இதில் பாதி யூஸ் பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 கட் பண்ணிவிட்டு பாதி மட்டும் இன்றைக்கி வந்துட்டு செஞ்சுக்கலாம், மீதி வந்து இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம். இது வந்து அதேமாதிரி இந்த ஸ்கின்னையும் வந்துட்டு ரிமூவ் பண்ண வேண்டாம், அதோடையே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக வந்துட்டு அவரைக்காய் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, ஃப்ரோசன், அதனால தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ எடுத்து வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் குட்டி குட்டி அவரைக்காயாக இருந்ததா ஒன்றா கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி டைம் வந்து பத்தாது. அதனால எல்லா காயும் வச்சு கடன்னு கைக்கு வந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. மலை கட் பண்ணிடலாம், அப்போ தான் வந்து வேலையாகும். பொறுமையாக கட் பண்ணிகிட்டு இருந்தால் அது நடக்கிற மாதிரி தெரியலன்னு மலை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இது கொத்தவரங்காலாம் அது மாதிரி தான் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். வாழைக்காய் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிச்சுட்டு இருக்குது தண்ணியில். ஒரு 90% வெந்த உடனே ஃபோர்க்காதில் கத்தியாவது வச்சு லைட்டாக குத்தி பார்த்துட்டு வெந்ததும் அதை வந்து நிறுத்திடலாம், எடுத்துடலாம். இப்போ நான் வந்து அவரைக்காய் பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தலாம் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம் வணங்குறதுக்கு வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டேன். கிளறி விட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் உப்பு வந்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டேன். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம எல்லா சமையலும் டேஸ்ட்டு பார்க்காம தான் சமைக்கணும், எச்சப்படவே கூடாது. அதனால் எதையுமே வந்து டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது. அப்ராக்சிமேட்டாக உப்பெல்லாம் வந்து ஆட் பண்ணி சமைக்க வேண்டியதான். உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறமா வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அதை நிறுத்திட்டேன். வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா அவரைக்காயை ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து செஞ்சுக்கலாம். காயெல்லாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் அதேமாரி வேறு அதெல்லாம் சமைக்கணும் இல்லையா, அதனால் இது வந்து உள்ளார தள்ளி வச்சுட்டேன். அது பாட்டு உள்ளார ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். மூடி போட்டு வச்சாச்சு. அடுத்ததாக வந்துட்டு வெண்டைக்காய் பொரியலுக்காக வெண்டைக்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக மெலிசாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் தான் ஃபுல்லாக வணக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனேயும் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி இதில் வந்து போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். இதில் இருக்க அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம். பக்கத்துலேயே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு பருப்பு வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். பட் வந்து உப்பு பருப்பு செய்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்காக வைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக சும்மா ஒரு கை மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு. இது வந்து வாஷ் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, லைட்டாக சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். உப்பு போட்டாச்சு. அடுத்ததாக இதில் வந்துட்டு பருப்பு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரதுக்காக விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன். விளக்கெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இது நம்ம வந்து டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது, சேர்த்திக்க முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி பருப்புலெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ லைட்டாக போட்டுட்டு ஊற்றியாச்சு, கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4 விசில் வரட்டும். அது வரைக்கும் வச்சாப்பே போதும். 4 விசில்லையே வெந்துடும் பருப்பு நல்லா. இப்போது இன்னொரு குக்கரில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா புளிக்குழம்புக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறேன். அதில் வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெகுலராக நான் வந்து குழம்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக டக்குன்னு இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுருவேன். கட் பண்ணதெல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இந்த காய் இருக்கு இல்லையா, 5 காயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லா காயும் போட்டாச்சு. இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஊர்லலாம் இந்த திருவாதிரை ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சந்தையில் வந்துட்டு கூர்க்காய் அப்படின்னு விற்பாங்க. 11 காய், 21 காய் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. 21 காயிலையும் மாங்காய், இழந்த பழம் இந்த மாதிரி ஒரு காய் மிஸ் பண்ணாமல் 21 காய் ஒரு பீஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே அதை போட்டு குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே கிடைக்கல, அதனால் இருக்கிற காய் வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளிக்குழம்பு வைக்கிறோன்றதுக்காக நான் வந்து ஏதாவது ஒரு பருப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இப்போ வீட்டில் வந்து ராஜ்மா தான் இருந்துச்சு, அதனால சரி அதே ஆட் பண்ணிக்கலாம், புளிக்குழம்புக்கு நல்லா தான் இருக்கும்
இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பருப்பையும் வந்துட்டு ஆல்ரெடி ஊற வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் ஊறிடுச்சு. வந்து சீக்கிரமாக வெந்துடும். அடுத்ததாக புளி தண்ணி வந்து கரைச்சி இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு இதில் வந்து ஒரு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து தக்காளி, தேங்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது 4 போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா பச்சையாகவே தக்காளி அரைச்சி உள்ளே ஊற்றினாலே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மூடி போட்டுட்டு விசில் வந்து ஒரு 2 விசில் வச்சாவே போதும். ராஜ்மா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அடுத்ததாக அவரைக்காயும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி தான் வந்து சேம் ப்ரொசீஜர் தான் கொத்தவரங்காய் பொரியல் அப்படியே இதே மாதிரி தான் வந்து செஞ்சேன். அவ்வளோதான். ஃப்ரோசன் கோகோனட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் சூடில் அதுவே கரைஞ்சிரும். அடுத்ததாக வந்துட்டு பூசணிக்காய் பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனேயும் வெங்காயம், வரமிளகாய், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூசணிக்காயை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா அதுலேயே ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காய் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அது ஆறுனதுக்கப்புறமா அந்த மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு காய் சீவரத்தில் வச்சு நல்லா திருவியாச்சு. வாழைக்காய் பொரியலுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து பருப்புலாம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா வாழைக்காயும் போட்டு கிளறி இறக்கிடலாம். அடுத்ததாக ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ வந்து களி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் வந்து தேவைப்படும். வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கிட்டு பாகு ரெடி ஆகிறது கேப்பில் நம்ம வந்து ஊற வச்சுருந்தா 1 டம்ளர் அரிசி வந்து மிக்சியிலே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா பேஸ்ட்டாக, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா களி செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் அதை வந்துட்டு இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மறந்துடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சே வந்துட்டு செஞ்சுட்டு இருங்க. கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். கட்டி விழுகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நெய் வந்துட்டு ஆட் பண்ணணும். முந்திரி வந்துட்டு இதில் வணக்கி ஆட் பண்ண போகிறேன். நெய்யில் வணக்கி ஆல்ரெடி நெய்யில் வணக்கி வச்சுருக்கேன் முந்திரியை. அந்த நெய் இருக்கு இல்லையா, முந்திரி வணக்கின நெய்யை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த அளவு நெய் இருந்தாவே போதும். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நெய்யோட நல்லா கலந்ததுக்கப்புறமா வணக்கி வச்சுருந்த முந்திரியை வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அல்வா பதத்துக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கனாவே கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்காதனால இதோட ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக வந்துட்டு அரிசி கச்சாயம் பண்ண போகிறேன். இது வந்துட்டு பேட்டர் வந்துட்டு ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றியாச்சு. இப்போது சைடில் கரண்டி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் வந்து தள்ளி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா மேலே அந்த எண்ணெய் சூடுலேயே பட்டு அதனால் பஃப்புன்னு நல்லா உப்பி வரும். அதுக்காக தான். இதுக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து 1 டம்ளர் தலைத்தட்டை எடுத்துக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துகிட்டு வெல்லம் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லமே சரியாக இருக்குது. இது எல்லாமே மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். ஒன்றா போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். போட்டு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து அரிசி கச்சாயங்கிறதுனால கொஞ்சம் வந்து எண்ணெய் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உளுந்து மட்டும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கடாயில் வந்து ஒட்டாமலே நல்லா ப்ளஃபியாக வரும். அதுக்காக தான் உளுந்து வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் போட்டு எடுத்துடலாம். அடுத்ததான் வந்து ரவை கச்சாயம் தான் ரெடி பண்ண போகிறேன். என்னுடைய ஃபேவரட் கச்சாயம் இது தான். இப்போ ரவை கச்சாயம்க்கு வந்து 1 டம்ளர் வந்துட்டு ரவை வந்துட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி வந்து 2 டம்ளர் தண்ணி அப்ராக்சிமேட்டாக ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும். ரவை வந்து வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது நல்லா ஒரு அரை மணி நேரம் இப்படி தண்ணி ஊற்றி ஊறட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் இதில் மைதா வந்துட்டு 2 டம்ளர் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
மைதா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்து நான் காட்டுறேன் ஃபைனலாக எப்படி இருக்கணும்னு. ஏலக்காய் பொடி கொஞ்சமாக வாசனைக்கு போட்டாச்சு. இப்போ அதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு இது பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டிங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், கையில் கலந்து காட்டினா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியுன்றதுக்காக கையில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த பதத்தை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் இதையும் வந்து போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி போட்டால் எனக்கு வந்துட்டு பிடிக்கும்ன்றதுனால சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். இது பொரிச்சு எடுத்துட்டு அப்படின்னா நம்மளுடைய சமையல் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நினச்சேன், பட் வந்து ஒரு 3.5 மணி நேரமே எடுத்துக்கிச்சு. பரவாயில்ல, ஃபைனலாக நல்லா சமைச்சாச்சு. அவ்வளோதான், குக்கிங்கெல்லாம் முடிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பொரியல், குழம்பு, ரசம் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு பருப்பு கொஞ்சமாக செஞ்சதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கொத்தவரங்காய் பொரியல் இருக்குது. அடுத்தது வாழைக்காய் பொரியல், அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், 5 பொரியல் இருக்குது. அப்புறமா வந்து புளிக்குழம்பு, பருப்பு வேக வச்சலாம், அந்த தண்ணியிலே ஊற்றி ரசம் வச்சாச்சு. 2 கச்சாயம் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்மளுடைய திருவாதிரை களியும் ரெடி ஆயிடுச்சு. சமையல் வேலை வந்து முடிச்சுட்டு அடுத்ததாக சாமி ரூம் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக பிளேட்டில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கலந்து பிசைஞ்சிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிட்டு சும்மா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைக்கிறோம். சாமி வந்து நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி வைக்கிறதுக்காக, ஒரு சம்பிரதாயத்துக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் பண்ணிகிட்ருக்கு. இப்போ சின்னதாக ஒரு பால் மாதிரி பிடிச்சி தட்டையாக கீழே வந்து அதுக்கு பேஸ் மாதிரி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற மஞ்சளை வந்துட்டு உருண்டை பிடிச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சாமி ரூமில் கொண்டு போய் அந்த சாமி அறையில் கொண்டு போய் வைக்க போகிறேன். பாருங்கள், வச்சு குங்குமம் வச்சா நம்ம பிள்ளையார் வந்து ரெடி ஆகிட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கோலம் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நார்மலாக போடுற மாதிரி கோலப்பொடியில் வந்து போடல, அரிசி மாவு வந்து தண்ணியில் கலந்து அதில் வந்து கோலம் போட்டிருக்கேன். சூரியன், நிலா, கை, கால், பாதம் இதெல்லாம் இருக்க மாதிரி போட்டிருக்கு. சூரியன் மட்டும் கொஞ்சம் வந்து கொரோனா சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, கொரோனா வந்து நம்மளை விட்டு போகட்டும் அப்படின்றதுக்காக போட்ட மாதிரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சாமிக்கிட்ட அதுக்கும் சேர்த்து வேண்டிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கயிறு வந்து ரெடி பண்ணணும். வெள்ளை கலர் நூலில் வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கல்யாணம் ஆனவங்களாம் வந்துட்டு கழுத்தில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கட்டிப்பாங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்க, ஆண்கள்லாம் வந்துட்டு கையில் வந்து இந்த கயிறை வந்து கட்டிப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கணும். அவ்வளோதான், சாமிக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக சாமிக்கு படைக்கிறதுக்காக சாதனம் செஞ்சு வச்சுருந்தாலும் அதையும் வந்து எடுத்தாச்சு. பாருங்கள், களி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. சாமிக்கு வச்சு இப்போ வந்து சாமி வந்து கும்பிட்டுறலாம். விளக்கு ஏற்றியாச்சு. சாமி கும்பிடும்போது நம்ம ஹஸ்பண்ட் வந்து நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி வந்து கும்பிட்டுக்கணும். சாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த டேவை வந்து ஸ்பெஷலாக ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்காக விரதம் இருந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறதுக்காக தான் இந்த நாள். சாமி கும்பிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த மஞ்சள் கயிறு எடுத்து கழுத்தில் கட்டிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayatri. Thank you. Bye bye. Take care.